அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு என்னோட யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட்டே. சரின்னு சொல்லிட்டு நான் எப்பயோ எடுத்த வீடியோ இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இந்த நாள் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் கூட்டாஞ்சோறு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புனோமே. ஃபஸ்ட்டு இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவள் வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். அவள் வீட்டுக்கு வந்தோடனே நாங்கள் கொஞ்ச நேரம் மூவிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவள் எங்களுக்காக குர்குரேவும் மேங்கோ ஜூஸும் வாங்கிட்டு வந்திருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஆடை தான் நான் பார்த்தேனே, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா. அவள் ரூம் பார்க்கவே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலுமே பெயிண்டிங்கு, அந்த டெடியெல்லாம் அப்படியே நிறைய தொங்க விட்டு ஒரு பொம்மை கடையில் போன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவளோட ரூமை டெக்கரேட் பண்ணியிருந்தா. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அந்த ட்ராயிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒவ்வொரு ட்ராயிங்கும் செம்மையாக பண்ணியிருந்தா. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்தோடனே அடுத்த வேலையை எங்களுக்கு வேலை வச்சுட்டா. என்னான்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்காக காய்கறியெல்லாம் எங்களே அறுக்க சொல்லிட்டா. ஸோ அதனால் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு, அதனால் என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி பண்ணுங்கடி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சும்மா அப்படியே வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நாங்கள் என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சது பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி தான். என் ஃப்ரெண்டுக்கு காளான் பிரியாணி நல்லா சமைப்பான்னு சொன்னனால அதுக்காக எல்லாமே அறுத்துட்டு இருந்தா. ஃபைனலி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வச்சுட்டோம். ஏன்னா வெளியே தான் நாங்கள் கூட்டாஞ்சோறே செய்ய போகிறோம். அதுக்கான பிளேஸும் அங்கே இருக்கிறனால நல்ல பீஸ்ஃபுல்லாக நல்ல ஜாலியாக நாங்கள் கூட்டாஞ்சோறு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்தது. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வெளியே வச்சு ரெடி பண்ணியாச்சு. அங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் பார்த்தது நெல்லிக்காய் மரம் தான். எனக்கு நெல்லிக்காவை பார்த்தோன்னே கிரேவிங்ஸாக இருந்துச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு 4-5 பறித்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு. அங்கேயே அது பக்கத்தாலேயே பார்த்திங்கன்னா புளியாங்க மரமும் இருந்துச்சு. அது பக்கத்தில் கொய்யாக்காய் மரம் இருந்துச்சு. எனக்கு கொய்யாக்காவும் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தனால ஃப்ரெண்டை பறித்து தர சொன்னேன். அதுக்காக அவள் ரெடி ஆகிட்டு இருந்தா அது பறிக்கிறதுக்காக. என் ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறா அந்த குச்சியை வச்சு ஒரு பழங்கூடி அவளால் பறிக்கவே முடியல. அதனால இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா மரத்தில் ஏறி பறிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி இப்படின்னு சொல்லி ஃபைனலி எனக்கு கொய்யாக்காய் கையில் கிடச்சிருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அது உப்பு மிளகாலாம் சேர்த்து போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு. அதுக்கு பக்கத்தாலே பார்த்திங்கன்னா சப்போட்டா மரமும் இருந்துச்சு. ஆனால் அது பறித்து சாப்பிட முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப காயாக இருந்துச்சு, பழமாகவே இல்லை. அதனால் அது பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் குக் பண்ணுறதுக்கு நெருப்பு மூட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு தான் அது பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அது பண்ண ரொம்ப புகையாக இருந்துச்சு. அது பக்கத்தில் இருந்துட்டு என்னால் வீடியோவும் எடுக்கவே முடியல. சரின்னு சொல்லிட்டு நான் தூரமாக வந்துட்டேன். அப்படி இப்படின்னு சொல்லி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் என் ஃப்ரெண்டு. நெய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே போட்டு அவள் செய்ய ஆரம்பிச்சிட்டா. எங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்திங்கன்னா அங்கேயே 2 சின்ன பசங்க இருந்தாங்க. அவங்களும் அடிக்கடி க்யூட்டாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் ஊற்றி அரிசி போடுறதுக்காக தண்ணியை ஓரளவு கொதிக்க வச்சுட்டு என் ஃப்ரெண்டு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருந்தா. ஏன்னா எனக்கு இந்த காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுனே தெரியாது. அவள் செய்கிறது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது குக் ஆகிற நேரத்தில் நான் இந்த கோழிங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இவன் பார்த்திங்கன்னா அவனே ஏதோ ரெடி பண்ணி ஏதோ வச்சுருந்தான். அதில் அவன் கல் வச்சு எங்கேயோ எரிஞ்சு இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருந்தான். அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் காலிஃப்ளவர் சில்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் காலிஃப்ளவர் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அறுத்துட்டு இருந்தாங்க. நான் அறுக்க மாட்டேன்னு சொன்னனால என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அறுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து மிச்சர் இருந்துச்சுன்னு சொல்லி அதுவும் சாப்பிட்டுட்டு அப்படியே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு அங்கே ஒரு பூனை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தா. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு பூனைனாலே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறதுக்காக மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடானோடனே காலிஃப்ளவர் சில்லி போட்டு நல்லா பொரித்து எடுத்து அதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போய் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வாழை இலை பறிச்சிட்டு வந்தா. அதில் வந்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு பிளானு. ஒரு பக்கம் தயிர் பச்சடியும் ரெடி பண்ணி நாங்க முடிச்சுட்டோம். காலிஃப்ளவர் தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் காளான் பிரியாணி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலையில வந்து சாப்பாடு போட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன வேலை, அப்புறம் கொஞ்ச நேரம் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்துட்டு கிளம்பிட்டோம். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ காய்ஸ்.